சொல்லின் செல்வர் மணிகண்டன். பட்டிமன்றம் மணிகண்டன் வி. மணிகண்டன் எனக்கு பெரிய நண்பர். Adishankara and Mandana Mishra debated. The victor was adjudged by observing the welting of a flower garland they wore. Heat is an emotional outburst, and in any debate, light should shine, not the anger. Such were the standards set by earlier generations. A very versatile debater knows that every subject has pros and cons, and it's up to him to sell his perspective emphatically. Thus viewed, P. Manigandan's presentations are food for thought. His talks are liberally sprinkled with anecdotes and laced with liberal humor. பார்க்க போறேன் அவர் பேசும்போது எப்படி கூற பிச்சுன்னு வரப்போறதுன்னு. சொல்லின் செல்வன் was the title conferred to him recently. A very appropriate title is bestowed on him. Sollin Selvar. True to his decorated crown, Sri Manigandan commentates during spiritual functions, motivates children to use the power of speech, and moderates Pattimandram. His pen is as mighty as the silver-tongued orator he is. Recognitions, accolades have little impact on Sri Manigandan. His humble acceptance is grace. In reality, it's a feather on the organizer's cap. Living righteously, he brings societal transformation. We are blessed to familiarize on Sanatana Dharma for receiving and practicing from legendary masters such as P. Manigandan. WBWA has immense pleasure and pride in bestowing Dharmika Vani Utkrishta Vakta Vibhushan Puraskar. Dharmika Vani Utkrishta Vakta Vibhushan Puraskar to Sri Manigandan, a celebrated public and religious orator. Kshema iti vachi Yogakshema iti pranapanayoh Karmeti hastayoh Gatiriti padayoh Vimuktiriti payo Iti manushi samajnyaha Shatamanam bhavati shatayuh Purishah shatendriya ayushyevendriye pratitishthati. Sollin Selvar, Sollin Mendar, மணிகண்டன். ஆரம்பிக்கணும் சுவாமி, நீர் தான் ஆரம்பிக்கணும். வாங்க. மாதா சார், சத்தம் கூட்டாதீங்க. மைக்கும் மனைவியும் ஒரே மாதிரி இருக்கக்கூடாது, ரெண்டும் கத்தக்கூடாதுன்னு. புரிஞ்சு சிரித்த 2 பேருக்கு நன்றி. மாதா பிதா குரு தெய்வம் என்பார்கள். என்னை பொறுத்தவரை எனக்கு மாதாவாக, பிதாவாக, குருவாக, தெய்வமாக, காவி உடைக்குள் கற்பூர தீபமாய் நம்மால் விளங்க முடியாத விஷயங்களை எல்லாம் இந்த மண்ணுலகில் விளங்கச் செய்து, பொதுவாக மடாதிபதிகளுக்கு நமஸ்காரம் பண்ணால் உன் பேர் என்ன, உன் குலம் என்ன, உன் கோத்திரம் என்ன என்று கேட்பவர்கள் மத்தியில் வைணவ பெரியவர் ஜீயர் எழுதுகின்றார், ஒரு மடாதிபதியினுடைய திருவடியை சேவித்தவுடன் சாப்பிட்டியா என்று, பசியாறியதா என்று அறிவை பார்க்காமல் வயிற்றை பார்த்த ஒரு மடாதிபதி இந்த மண்ணுலகில் உண்டென்றால் அவர்தான் 68வது பீடாதிபதி ஆதிசங்கரின் மறுவடிவு காஞ்சி மகாபெரிய சுவாமிகள் என்று ஜீயர் சுவாமிகள் எழுதினார். அந்த மகாபெரியவரை ஒரு நிமிடம் உங்கள் கைத்தட்டலோடு வணங்கி மகிழ்கின்றேன். ஆமாம், இந்த விஜய் எவ்வளோ நேரம் பேசலான்னு நீங்கள் இங்கே கைத்தட்டுறதே இப்படி இருக்குன்னா இவன் எப்படி ஓட்டு போடுவான்? கார்த்தி, நீ வீடியோவாக போட வேண்டியதான், நம்ம பேசி பேசி ரத்தம் கக்கி சாக வேண்டியதான். புரிஞ்சவன் கைத்தட்டுங்க, புரியாதவா ஆற்றுல போய் கைத்தட்டிக்கோங்க. ஆனால் அஸ்வத்தாமனுக்கு தெரியும், நான் வீட்டை விட்டு மேடைக்கு வந்ததுக்கப்புறம் வீட்டுக்கு போகிறத விட பிராமண சங்கத்தில் பேசி வேலூருக்கு போகிறத பெருமையாக நினைக்கக்கூடியவர். புரிஞ்சவங்க கைத்தட்டுங்க, புரியாதவங்க ஆற்றுல போய் யோசிச்சு கைத்தட்டுங்க. ஏன்னா இந்த ஊரில் தான் மறந்துடக்கூடாது, சொத்தை விற்று சுதேசிய கப்பல் நடத்திய, மறந்துடாதீங்க, வாவு சிதம்பரம் பிள்ளைக்காக எழுதியே தன்னுடைய வாழ்க்கையை தொடைத்த பாரதியார் தோன்றிய இந்த இனத்தில் பிறந்ததற்காக பெருமைப்படுகின்றோம் தோழர்களே. எனக்கு எல்லா சாமியும் பிடிக்கும் தான், ஆனால் இப்பெல்லாம் எனக்கு பிடிக்கிறது ஒரே சாமி தான்.
வானாகி மண்ணாகி வழியாகி ஒடியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் என்மையுமாய் கோணாகி யான் எனது என்றவரவரை கூத்தாட்டும் வானாகி நின்றாரை என் சொல்லி வாழ்த்துவேனேன்னு நினைச்சாலே முக்தி தரக்கூடிய எதிரிகளை மட்டுமல்ல எல்லோரையும் அழித்து பஷ்பமாக்கக்கூடிய அக்னி தலமாகிய அண்ணாமலையை மட்டுமே நான் வணங்குகிறேன். நான் சொல்றது திருவண்ணாமலை. புரிஞ்சவங்க கைத்தட்டுங்க, புரியாதவா ஆத்துல போய் யோசிச்சு கைத்தட்டுங்க. ஆனால் விஜயகுமார், நான் மீண்டும் சொல்கிறேன், உங்கள் தலைவரையும் சேவித்து சொல்கிறேன், இதெல்லாம் கரெக்டாக நம்ம தினமலர், யூடியூபு, சாணக்கியா எல்லாம் எடுக்கிறீங்க, போட்டுருணும். நான் ரொம்ப திமிரு பிடிச்சவன். இன்னும் 100 வருஷத்துக்கு இந்த பாரதம் ஆன்மீக பூமி தான். ஒரு பையன் அசைச்சு பார்க்க முடியாது, அசைச்சு பார்க்க முடியாது. ஏன்னா இங்கே தான் ஆதிசங்கரரும் மத்துவரும் ராமானுஜரும் வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடின வள்ளல் பெருமானும் 6666 பாடல் தந்த பாம்பன் சுவாமிகளும் நடந்து தேய்ந்த வாரியார் சாமிகளும் நடந்த இந்த மண் ஒருபோதும் பெரியார் மண் அல்ல, ஆன்மீக பூமி. ரொம்ப சந்தோஷம் எனக்கு. எல்லாம் அதில் எனக்கு முன்னாடியே 2 மாமி பேசிகிட்டே போறா, சாப்பிட்டாச்சு வா ஆத்துக்கு போகலாம். அதில் ஒரு மாமி என்கிட்ட வந்தோடனே செல்ஃபி, என்னைய தெரியுமான்னு கேட்டேன். இது மாதிரி கேட்கக்கூடாது, டெய்லி கார்த்தால உங்கள் ஜோசியம் கேட்டுட்டு தான் நான் வெளியில் கிளம்புருவேன் ஜீ தமிழ்லன்னா. நான் விஷம் குடிச்சு செத்துருக்கணும். என்ன மாமின்னு, நீங்கள் தானே அரிகேசனல்லூர் வெங்கட்ராமன்னா. நான் அருள் நேரம் பேசுகிறவண்ண இல்லை, முகச்சாடை ஒரே மாதிரியே இருக்குங்கிறா. நான் என் பேச்சை தொடங்குறதுக்கு முன்னாடி நான் திருப்பி சொல்கிறேன், இந்த சலசலப்புலாம் போடாதீங்க. இன்றைக்கி நியாயப்படி கும்பகோணத்தில் உண்மையிலேயே பிராமண விழிப்புணர்வு மாநாடு நடத்துகிறாங்க. அதுக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க. 1:30 மணி ஃப்ளைட் டிக்கெட்டு போட்டு போகாமல் வந்திருக்கேன். ஏன்னா இத்தனை பேருடைய மரியாதை. அங்கே ஒருத்தர் பேசுகிறோம், இங்கே ஒருத்தர் பேசுகிறோம். நான் மற்ற ஊரில் பேசுகிறதுங்கிறது அதுதான் எனக்கு பொழப்பு, உப்பு அதுதான். சில காலேஜ் ஸ்கூல்ல எல்லாம் பேசுவேன், அது நான் படித்ததை காட்டணுங்கிறது ஒப்புக்காக பேசுவேன். சில இடத்துல உப்புக்காக பேசுவேன், சில இடத்துல ஒப்புக்காக பேசுவேன். இங்கே தான் விஜயகுமாருங்கிற நட்புக்காக பேச வந்திருக்கேன். முதல்ல எல்லாரையும் புரோட்டோகால் படி இந்த தலைவர் சொல்றார், எனக்கே அவர் போட்ட பிச்சைன்னு முதல் ஆளை ஆனர் பண்ணார் இல்ல, அந்த முதல் ஆளுடைய பொண்ணு தான் நேற்றுக்கு நிர்மலா அம்மாவுக்கு காம்பேரிங் பண்ணா. ஐடியில் வேலை பார்க்குறேலே இவ்வளோ நல்லா தமிழ் பேசுகிறேன்னு எங்கள் அப்பா போட்ட பிச்சைன்னா. ஒரு நிமிஷம் நில்லுங்க, அவள் முகத்தை பாருங்க, ஐஸ்வர்யா ராயோட அழகாக தெரியறது. அடுத்தவாளை பாராட்ட கற்றுக்கங்க. முதல்ல பிராமண குறை பேசுறதை நிறுத்திட்டு பாராட்ட கற்றுக்கங்க. ப்ரோக்ராம் எப்படிதான் நடந்தது? எல்லாம் நல்லா இருந்தது. சாப்பாட்டில் இன்னும் கொஞ்சம் உப்பு நொன்ன இருக்கிறவன் இந்த சங்கத்துக்கு அள்ளி கொடுங்க, இல்லாதவன் கிள்ளி கொடுங்க, அதுவும் முடியாதவன் உடல் உழைப்பு கொடுங்க, அதுவும் முடியாதவன் இந்த சங்கத்தை பற்றி தப்பு பேசாம போடா. 100 வருஷம் சங்கம் நல்லா இருக்கும். என்ன விஜயகுமார், நீங்க சொல்ல சொன்னதெல்லாம் சொல்லிட்டேனா? இதான் சொந்த செலவுலையே சூன்யம் வச்சுக்கிறது. நான் பாட்டுக்கு அங்கே உட்காந்துருந்தேன், அடுத்து இந்த ஆள் பேசுவார்னு. என்ன நம்ம நேர்த்திக்கடன் மாதிரி வந்தோன்னு நான் முதல்ல என் பேச்சை தொடங்குறதுக்கு முன்னாடி 10 நிமிஷம் தான் பேசுவேன். நீங்கள் யாருக்கு கைத்தட்டணும்னா நான் 1 நிமிஷம் எந்திரிச்சு நில்லுங்கண்ணா. ஏன்னா இவங்கெல்லாம் தெரியட்டும், நம்ம ஊரில் எல்லா பருப்பு சாதம் சாப்பிட்டு குப்புறப்படுத்திட்டு வாட்ஸ்அப்பில் கிரிக்கெட் பார்ப்பாங்க. நம்ம ரத்தம் கக்கி கக்கி சாகணும். அந்த மனுஷனுக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க. பத்தாதியா? கரெக்டாக போட்டுருங்கடா. எல்லாருக்கும் சொல்கிறேன், மக்களுக்கெல்லாம் 50 வருஷமா இங்கேயே பேசி ஆன்மீகம் பேசி இங்கேயே வளர்ந்து நம்மளுக்கே சொம்படிக்கிறவனுக்கெல்லாம் பதில் போடுற ஆள் அவர் தான். புரிஞ்சவன் புரிஞ்சுக்கங்க, புரியாதவன் ஆற்றுல போய் புரிஞ்சுக்கோங்க. அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. வாழ்க்கை ஃபுல்லாக இந்து தர்மத்துக்காகவே வாழக்கூடிய மனுஷன். அடுத்து இங்கே இருந்து ஆரம்பிக்கிறது அஸ்வத்தாமனை பற்றி சொல்லியாச்சு. அவரை பற்றி சார், திருவண்ணாமலையில் ஒருத்தன் தேர்தலில் நிற்கிறதுக்கே தைரியம் இருக்கணும் சார்.
அதுக்கு தான் என்னை பேச கூப்பிடாதீங்கடாங்கிறேன். நான் பிபி பேஷண்ட்டு. இந்த வேட்டவள மணிகண்ட 30 வருஷமாக பொது வாழ்க்கையில் இருந்து பிராமணனாக பிறந்ததுனால வாடகை வீட்டில் இருக்கார். ஆனால் சில பேர் கற்பை பற்றி மேடையில் பேசுகிறான். கற்போடு இருப்போம், கற்பை காப்பாற்றுவோங்கிறான். காரில் போனோன்னு டிரைவர் கேட்குறாரு எந்த வீட்டுக்கு போகணும்னு. அடுத்து ராஜவேல் நாகராஜ், பாவம் அவர் என்னென்னமோ பண்ணி பார்த்தாரு. இப்போ அவரை பற்றியே போட ஆரம்பிச்சுட்டாங்க. அடுத்து பக்கத்தில் உட்காந்துருக்கவர், நீங்கள் சும்மா கை தட்டிட்டு இன்றைக்கி காலைல ஐபிஎல் பார்க்குறீங்களே, நம்ம ஸ்லோகத்தை கிண்டல் பண்ணி ஐபிஎல் மேட்சை பற்றி போட்டிருக்கான். எல்லாரும் ஃபார்வேர்ட் பண்ணுறீங்க. வேறு மதத்தை பற்றி போட முடியுமா? இதே இதில் இந்த பொண்ணு ஒரு நிமிஷம் நில்லுமா, அதே கிரிக்கெட்டில் அவ தான் போய் மானத்தை காப்பாற்றிட்டு வந்திருக்கா. போதும், நான் பேசி பேசி நான் ஆஸ்பத்திரியில் அப்படின்னு படுத்திருப்பேன். நீங்கள் நல்லா சரவண மீனாட்சி பார்ப்பீங்க. இனியாவுக்கு என்ன ஆச்சுன்னு கேட்பீங்க. நான் இப்போ சொல்கிறேன், எழுதி வச்சுக்கோங்க. 2026 ஒரு மறுமலர்ச்சி வரணும்னா ஒழுங்காக போய் ஓட்டு போட்டிங்கன்னா நாடு நல்லா இருக்கும். உங்களுக்கு குடும்பம் இருக்க மாதிரி எனக்கும் குடும்பம் இருக்கு, எனக்கும் குழந்தை இருக்கு. ராத்திரி பிரயாணம் பண்றதுல எவ்வளவு சங்கடம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது. எத்தனை பேர் போன்ல பேசுறான்னு உங்களுக்கு தெரியாது. இதுவரைக்கும் நான் வாங்கின காசு, மேத, மைக்கு, பாராட்டி எல்லாம் ஒண்ணும் கிடையாது. இன்னைக்கு இந்த அந்தணர்கள் வந்து வாழ்த்தினாங்கல்ல, இது என் வாழ்க்கையினுடைய தேசிய விருதை விட பெரியமையா நினைக்கிறையா? இதுதான் கௌரவம். முதல்ல அவன் சங்கத்தில் இருக்க 10 பேரை பாராட்ட கத்துக்கங்க. நான் சும்மா ஒப்புக்கு பேசிட்டு போல. ஹூஸ்டன் ரகு எந்திரிச்சு நில்லுங்கய்யா, சும்மா குப்புறப்படுத்துறாரு, எந்திரிச்சு நில்லுப்பா. ஒரு மாசத்துக்கு 150 பேருக்கு மகா பெரியவர் பேரை சொல்லி அமெரிக்காவில் சோறு போடுறாரு. 150 பேருக்கு 50 வகை சாப்பாடு வச்சு போடுறாரு ஹூஸ்டன்ல. விஜயகுமாரோடைய மச்சின 150 பேர் அந்த பூஜையில் கலந்துட்டு மாற்றுத்திறனாளிகள் பேசியிருக்காங்க, நடந்திருக்காங்க, கல்யாணம் ஆகாதவளுக்கு ஆயிருக்கு. ஹூஸ்டனுக்கு போய் மரபை இருக்காத அவன் தாயா பிராமண. நான் இந்த தலைவரை ஒன்று சொல்கிறேன், நீங்கள் 100 வருஷம் நல்லா இருங்கலாம் சொல்ல மாட்டேன். இவங்களுக்கு தலைவராக இருக்கிறதுனால இன்னும் 100 வருஷம் நல்லா இருங்க. அந்த மருத்துவர் இப்படி ஒவ்வொருத்தரையும் நான் பாராட்டிக்கிட்டே போகணும். எனக்கு நேரம் இல்லை, ஒரு 10 நிமிஷத்தில் முடிச்சிடுறேன். நான் கேட்டேன் விஜயகுமார்கிட்ட, எவ்வளோ நேரம்? நீ எவ்வளோ நேரம் வேணாலும் பேசு, நாங்கள் 4:30 மணிக்கு உடையாள் ஒரு கச்சேரினாரு. புரிஞ்சிருக்கா? நான் ஒன்று சொல்கிறேன், பிராமணன் எல்லாருக்கும் சொல்கிறேன். இப்போ எல்லாம் நம்ம சம்பாதிக்கணும், கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கணும்னு நினைக்கிறீங்க. ஆடி காரில் போகிறத விட ஆஸ்பத்திரிக்கு போகாமல் இருக்கிறது தான் லைஃப்னு முதல்ல நினைங்க. மகா பெரியவர் சொல்கிறாரு, ஒழுகிற வீட்டில் வாழுடா, அழுகிற வீட்டில் வாழாதராங்கிறாரு. வாழ்க்கையில் இருக்கிறத வச்சு சந்தோஷமாக வாழுங்க. டாக்டர் வீட்டுக்கே போகாதீங்க, போய் நோய் வந்துடும். நான் 3 நாளைக்கு டாக்டர் கோச்சிக்காதீங்க. 3 நாளைக்கு முன்னாடி எங்கள் டாக்டரை பார்க்க போனேன். உள்ளேருந்து நர்ஸ் வந்தா, என்ன மணிகண்டன்னா, வாயவே பேச விடலை. தெர்மாமீட்டர் வச்சு எக்ஸ்ரே எடுத்து இசிஜி எடுத்து அக்கில் சட்டையை வச்சு 6000 ரூபா பில்லு போட்டதுக்கப்புறம் டாக்டர் வந்தார். என்ன மணிகண்டன்னார், எங்கள் அப்பா அம்மாவுக்கு ஏப்ரல் 22 சதாபிஷேகம் பத்திரிக்கை கொடுக்க வந்தேன்னு. இதெல்லாம் புரிஞ்சாதான் சிரிக்க முடியும். நாசமாக போச்சுடான்னு நினச்சேன். நம்ம வாழ்க்கையில் உங்கள் தாத்தா வாழ்ந்த வாழ்க்கையை, உங்கள் அப்பா வாழ்ந்த வாழ்க்கையை நம்ம வாழ்கிறோமான்னு கேளுங்க. அதானே உண்ட பாருங்க. அந்த அம்மாவுக்கு சிரித்து வாயில் தையல் போட்டுருவாங்க போல இருக்கு. ஏன் தெரியுமா? நம்ம உடனே ஃபோட்டோகிராஃபர். என் கல்யாணத்தில் எங்கள் மாமனார் கூட இப்படி ஒருத்தர் ஏற்பாடு பண்ணல. 13 ஃபோட்டோ எடுத்துட்டேன். எந்த பக்கமாவது நல்லா இருக்க மாட்டேன்னு நினச்சி எடுக்கிறேலோ. என் மனைவி சொல்லுவா, நான் அஜித் மாதிரி இருக்கேன்னு. ஏன் மாமி கோச்சிக்கிறேன், சும்மா வச்சுக்கோங்க, உட்காந்துக்கோங்க. நான் 2-3 விஷயம் சொல்கிறேன். நீங்கள் யாராக கூட இருங்க, எனக்கு எல்லா மதமும் ஒன்று தான். எனக்கு கிறிஸ்துவ ஃப்ரெண்டு உண்டு, இஸ்லாமிய ஃப்ரெண்டு உண்டு, எல்லா மதத்தவரும் ஒன்று தான். ஆனால் நீங்கள்
ஒரு புண்ணியம் செஞ்சிருந்தா மட்டும்தான் ஒருத்தன் இந்துவா பிறக்க முடியும். முதல் விஷயம், தாய் தகப்பனை நல்லா வச்சுக்கங்க. ஏன்னா நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தை 8ஆம் கிளாஸ் படிக்கிறவன் அப்பாட்ட கேட்குறான், ஏன் என்னை பெத்தேங்கிறான். அவர் பதறார், தெரியாமல் நடந்துருத்துறா உள்ளே போடாங்கிறார். புரிஞ்சாதான் சிரிக்க முடியும். என் வீட்டுக்கு எய்த்த வீட்டில் குழந்தைய போட்டு அடின்னு அடிக்கிறான். பி பிளாக்ல ஓடி வந்து ஏண்டா அடிக்கிறான். சும்மா இரு சார், 30,000 ரூபா கொடுத்து அட்மிஷன் வாங்கியிருக்கேன், மாதம் 3000 ரூபா கட்டுறேன், 2 வருஷம் ஜூம்லேயே படிச்சுட்டேன், இப்போ 3rd ஸ்டாண்டர்ட் வந்துட்டான், சன்னுக்கு 3க்கும் வித்தியாசம் தெரில, சன்னுக்கு 3க்கும் வித்தியாசம் தெரிலன்னா. அதுக்கு அவன் சொன்னான், லூசு பையில, அவனுக்கு சன்னுக்கு 3க்கும் தெரில, உனக்கு ஓன் சன்னது ஏன் சன்னதுன்னே தெரில, ஏன் குழந்தைய அடிச்சுட்டு இருக்க விட்டுறான்னா. புரிஞ்சாதான் சிரிக்க முடியும். ஏன்னா இப்போ நம்மளுடைய ஒரே நோக்கம் குழந்தைய டாக்டர் ஆக்கணும், இன்ஜினியர் ஆக்கணும், வக்கீல் ஆக்கணும், சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆக்கணும். அதை விட ரொம்ப முக்கியம், என் தாத்தாவும் உங்கள் தாத்தாவும் நம்ம குடும்பத்தில் குழந்தைங்களை மனுஷனாக்கணும்னு நினச்சா. நீங்கள் எல்லாம் படிங்க, ஆனால் ஆற்றுக்கு வர்ற சாஸ்திரிகளுக்கு கிழிஞ்ச வேஷ்டி கொடுக்காதீங்க. 100 ரூபா கூட கேட்டான்னாங்கிறேன். ஏன்னா அவனுக்கு எவன் இன்க்ரிமெண்ட் கொடுக்கறது, அவருக்கு யாரு போனஸ் கொடுக்கறது, அவருக்கு யாரு செல்ஃப் அப்ரைசல் கொடுக்கறது. நான் தமிழ்நாட்டில் தைரியமா சொல்றேன்டா, அடுத்த 5 வருஷத்துக்கு கோவில்ல எல்லா பையில தட்டுல காசு போடுங்க, சாமி நல்லா இருக்கும். தட்டுல காசு போடுங்க, சுவாமி நல்லா இருக்கும். இதுக்கும் புரிஞ்சுக்காம உட்கார்ந்துருக்கீங்க. நான் என்னதான் பண்றது? விஷம் குடிச்சு சாகணுமா? கோவிலா இருக்கணும்னா புகைய பகையன்னு நினைச்சிட்டு 2000 ரூபா 3000 ரூபாய்க்கு குறுக்கள் எல்லா கோவில்லையும் தீபம் போட்டு பட்டாச்சாரியார் வேலை பார்க்கறானே, அவன் குடும்பம் நல்லா இருக்கணும்னு தட்டுல காசு போடுங்க. இப்பதான் நீங்க சொன்னீங்கல்ல, நீங்க பேசுங்க சார் அப்படின்னீங்கல்ல. ஆனா எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீங்க எங்க பெரியப்பா மாதிரி இங்க பேசுறல, அங்க வரமாட்டேங்கிறல. வள்ளுவர் கோட்டத்தில் போராட்டம்னா 13 பேர் வந்து நிற்கிறோம். இன்னைக்கு நான் சொல்றேன் சார், இந்த நிலை நீடிக்காது. உலகத்தில் மோடி மாதிரி ஒரு பிரதமர் இருக்கிற வரைக்கும் இந்தியாவை ஒரு பயம் ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம இன்னைக்கு சொல்றேன், ஜெயலலிதா மாதிரி ஒரு அம்மா இருந்திருந்தா இந்த நாடு இப்படி இருக்குமா? அதுக்கெல்லாம் சேர்த்து தான் கடவுள் மலன்னு ஒருத்தர் அமைச்சிருக்காரு. மொல்ல நெஞ்சு கொதிக்குது, வேதனையை பகிர்ந்துக்கிறேன். எனக்கு எல்லா மதமும் ஒன்று தான், எல்லா சாமியும் ஒன்று தான், எல்லா தர்மமும் ஒன்று தான், எல்லாரும் இந்த மக்கள் தான். ஆனால் நம்மளுடைய ஒழுக்கத்தை பேசுவோம். தாய் தந்தையை நல்லா வச்சுக்கோங்க. முதல்ல சமய சின்னம் பூசுங்க. எல்லாம் ஜவுடால் பேசுறத நிறுத்துங்க. பார்த்தோன்னே ஜி என்ன ஜி என்ன ஜி ஜி எலெக்ஷன்ல நிப்பாரு, இந்த ஜி கொல்ல பக்கம் படுத்துப்பாரு. அதானே உண்மை. நீங்க எல்லாம் சொல்றதுக்கு பயப்படுறீங்க. நான் இன்னொரு தடவை அஸ்வத்தாமனுக்கு கை தட்டு கொடுங்க. ஆட வச்சுட்டான் சார் திருவண்ணாமலைய. சமய சின்ன பூசுங்க. எனக்கு ஒரு பள்ளிக்கூடத்துக்காரன் பாடம் எடுத்துட்டான் சார். பழனியில் ரன்னிங் கமெண்ட்ரி கொடுத்துக்கிட்டு இருந்தேன். கிர்ன்னு தலை சுற்றி கீழே விழுந்துட்டேன். அவர் உடனே சார் டிவியில் பேசுகிறவர் உடைச்சு சோடா கொடுறான்னாரு. எனக்கு தண்ணி வேணுங்கிறதுக்காக குடிக்கல, உங்களுக்கு குடிச்சு காட்டணுமேங்கிறதுக்காக சாகட்டுறேன். அங்கே ஒரு மாமி சொல்கிறா, சிவாஜி இன்னும் சாகலடா குடிடா. நான் தண்ணி குடிச்சிக்கிட்டு இருக்கும்போது ஒரு ஃபாரின்காரன் வந்து ஒரு டப்பாவை எடுத்தான். அது பழனியில் இருந்த பஞ்சாமிர்த கடைக்காரன், என்ன எடுக்கிறீங்கன்னா, இல்லை எங்கள் ஊரில் எந்த டப்பாவை எடுத்தாலும் எக்ஸ்பைரி டேட்டு பார்ப்போம், இந்த விபூதி டப்பாவில் எக்ஸ்பைரி டேட்டு போடலையேன்னா. அதுக்கு கடைக்காரன் சொன்னால், உலகத்திலேயே எக்ஸ்பைரி டேட்டு இல்லாத ஒரே டப்பா அதுதான், எடுத்துகிட்டு போடான்னா. படித்த லண்டன்காரன் கேட்டான், இதை பூசுறதுனால எனக்கு என்ன பயன்னா. ஓ எக்ஸ்பைரி டேட்டு தள்ளிக்கிட்டே போகும்டா, போய் பூசுறான்னா. இதையே வாரியார் சாமி ட்ரெயினில் பூசின போது 2 பசங்க கேட்டாங்க, என்ன சாமி நெத்திக்கு சுண்ணாம்பு அடிக்கிறீங்கன்னு. வாரியார் சாமி ஒரே வார்த்தையில் சொன்னார், மனுஷன் குடியிருக்கிற வீட்டுக்கு சுண்ணாம்பு அடிப்பாங்க, குட்டிச்சவர்களுக்கு அடிக்க மாட்டாங்க பண்ணார்.
குழந்தைங்களுக்கு சமய சின்னம் பூச சொல்லுங்க. குறிப்பாக பெண்களுக்கு பொட்டு வச்சுக்க சொல்லுங்க. திருமணத்துக்கு முன்னாடி குங்குமத்தை எடுத்து இப்படி வைக்கணும், தாய் தகப்பன் நல்லா வளர்த்துருக்காங்கன்னு. கல்யாணத்துக்கு அப்புறம் இங்கே வைக்கணும், கட்டின தாலி நிலை பெறணும்னு. திருமணத்துக்கு அப்புறம் இங்கே வைக்கணும். ஏன் இந்த 2 பொட்டும் நிலைக்கணும்னா பரமேஸ்வரா உன் பாதமே கதின்னு. இப்போ 3 பொட்டும் இல்லை, பச்சை புடவை பச்சை சட்டை பச்சை ஒட்டு, சேப்பு புடவை சேப்பு சட்டை சேப்பு ஒட்டு, கருப்பு புடவை கருப்பு சட்டை கருப்பு ஒட்டு. பொட்டு நெத்தியில் இல்லை, ஃப்ரிட்ஜு மேலே, வாஷிங் மிஷின் மேலே, டிவி மேலே, மாட்டு வாலில் எல்லாம் வச்சுட்டு குளிக்க போகிறாங்க. இதானே உண்மை, யதார்த்தத்தை சொல்கிறேன். எப்படி திருமண் இட்டுக்கணும்? கேசவா மாதவா நாராயணா கோவிந்தா விஷ்ணு மதுசூதனா திருவிக்கமா வாமனா சீதரா இசிகேஷா பத்மநாபா தாமோதரான்னு சொல்லி இட்டுக்கணும். வாலி சொல்லுவார், இந்த உடம்பு மண்ணுக்குள்ளே போகிற வரைக்கும் மண்டகணம் கூடாதுங்கிறதுக்கு தான் திருமண் இட்டுக்கிறோம். ஏண்டா திருநீருன்னா இந்த உடம்புலேருந்து ஆவி போகிற வரைக்கும் ஆணவம் கூடாதுங்கிறதுக்கு தான் திருநீர் இட்டுக்கிறோம்னாரு. ஒன்றே ஒன்று தான் இந்த சங்கத்தில் கேட்குறேன். வாரத்துக்கு ஒரு நாளாவது கோவிலுக்கு போங்க, சமய சின்னம் பூசுங்க, ஜவுடால் பேசுகிறத நிறுத்தி ஆற்றுக்கு வரக்கூடிய சாஸ்திரிகளுக்கு கேட்குற தட்சணையை முறைச்சிக்காம கொடுங்க. உங்கள் ஆற்றுல போதும் போதுன்னு மகாலட்சுமி இருப்பா. அதுலேயும் சில பேர் கோவிலுக்குள்ளே போனால் நமச்சிவாய வாழ்க நாதந்தாள் வாழ்க இமைப்படுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க கோகலி ஆண்ட குருமனிதர் மாமி சாமி அங்கன்னா மாமா வாங்கி கொடுத்துருக்க செருப்பு இங்கேன்னுங்கிறா. அதில் சில பேர் பையில் போட்டு கையிலேயே எடுத்துன்னு வந்துடுறா. இதெல்லாம் மகா பாவம், மகா பாவம். யதார்த்தத்தை சொல்கிறேன். அமாவாசைக்கு தர்ப்பணம் பண்ணுங்க, முடிஞ்சவங்களுக்கு தான தர்மம் பண்ணுங்க. அதை விட ரொம்ப முக்கியம் என்னன்னா, சமூகத்தில் நடக்கக்கூடிய சங்கடங்களை தைரியமாக தட்டி கேளுங்க, தட்டி கேளுங்க, தட்டி கேளுங்க. உலகத்துக்கே வீரத்தை கற்றுக் கொடுத்த எங்கள் ஐயா முத்துராமலிங்க தேவர், அவரே வியந்த ஒரு ஆள் யாருன்னா வாஞ்சிநாதன். இங்கே பிறந்த ஆள் தான். அதுக்கு மேலே நான் பேசுகிறதுக்கு நேரம் இல்லை. இப்போ 2 நிமிஷம் எல்லாரும் நிமிர்ந்து உக்காந்தீங்கன்னா ஒரே ஒரு செய்தியை சொல்லி முடிப்பேன். நீங்கள் நான் மோடிக்கு வக்காலத்து வாங்கி எந்த சீட்டும் கேட்க போகிறதில்ல. நான் எந்த கட்சி உறுப்பினரும் இல்லை. நேற்றுக்கும் சொல்கிறேன், இன்றைக்கும் சொல்கிறேன், நாளைக்கும் சொல்கிறேன். எனக்கு பிடிச்சது அம்மா. நான் ஆதரிக்கிறது அண்ணாமலையும் மோடியையும். தைரியமாக சொல்கிறேன். நான் அம்மா ஆள் தான். நாகராஜ் என்ன இழுக்க நினைச்சாலும் முடியாது. அம்மா அம்மா தான், சின்னம்மா சின்னம்மா தான். இப்போ எல்லாரும் ஒன்றானா நாட்டுக்கு நல்லது. புரிஞ்சவங்க புரிஞ்சுக்கங்க. சரி, காசிக்கு யாராவது போனால் போய் பாருங்க. 30 வருஷத்துக்கு முன்னாடி காசி எப்படி இருந்தது, இப்போ உண்மையிலேயே காசி சுத்தமாக இருக்குன்னு நினச்சி மனசாட்சின்னு இருந்தால் இந்த வேர்ல்டு பிராமின் அசோசியேஷன் சார்பாக மோடிக்கு 1 நிமிஷம் இடைவிடாது கைத்தட்டு கொடுங்க. பத்தாது. உண்மைன்னு இருந்தா, சத்தியம்னு இருந்தா, தர்மம்னு இருந்தா, நீதின்னு இருந்தா. சரி, காசியில் போய் பிதிர் தர்ப்பணம் பண்ணுவோம் நம்முடைய முன்னோர்களுக்கு. இந்தியாவில் மாத்ருகயான்னு ஒன்று இருக்குது, அங்கேயும் போய் தர்ப்பணம் பண்ணுறோம். அதை ரொம்ப விரிவாக பேச முடியாதுங்கிறதுனால 2 நிமிஷத்தில் பேசி என் பேச்சை முடிப்பேன். உலகத்தில் நான் ஷேக்ஸ்பியர் படிக்கிறேன், ஷெல்லி படிக்கிறேன், ஆண்டன் செக்கோவா படிக்கிறேன். இன்னொன்று சொல்கிறேன், இந்த கூட்டத்தில் முன்னாள் முதல்வர் கலைஞருக்கும் நான் நன்றி சொல்கிறேன். ஏன் தெரியுமா? மகா பெரியவர் இறந்த போது ஒருத்தர்கிட்ட சொன்னாராம், இன்னமே அந்த காஞ்சி புனித மண்ணுக்கு எந்த நாட்டு தலைவன்டா வருவார்னு சொன்னாராம். சத்தியம், இது எனக்கு தெரியும். சொன்னதற்கான சாட்சி மூத்த பத்திரிகையாளர் துக்ளக் ரமேஷ், மைப்பா நாராயணன். நாங்கள் யார் நல்லது சொன்னாலும் ஏற்றுப்போம். அந்த ஆதிசங்கரர் துறவு போயிட்டார். நல்லா தெரிஞ்சுக்கங்க, துறவு போகிறத எந்த அம்மாவும் ஏற்றுக்கிறது இல்லை. ஆனால் அந்த குழந்தை அம்மாட்ட சத்தியம் பண்ணி சொன்னால், அம்மா நான் எங்கே எப்படி இருந்தாலும் உன் உடம்புலேருந்து உயிர் பிரியும் போது அந்திம காரியத்தை நான் தான் செய்வேன்னா. மறந்துடக்கூடாது, அவர் சிருங்கேரியில் இருக்கார். அம்மா ஆரியாம்பிகை
மறந்துடக்கூடாது. காலடியில் இருக்கா, உயிர் பிரிய போகிறது. இந்த மாதிரி பெருங்கூட்டம் நேராக வந்தார், அம்மாவை தூக்கி போட்டு தலையை அப்படி தடவி கொடுத்தார். 3 தடவை உயிர் போயிடுத்து. நேராக கொல்ல பக்கம் நெருப்பு மூட்டி அக்னிக்கு, உங்களுக்கு தெரியும் பூர்ணாகுதின்னு பேர், அது அக்னிக்கான படைகள். அதை தூக்கி தாயாரை இப்படி கையில் வச்சுட்டு ஆதிசங்கரர் சொன்ன செய்தியை சொல்கிறேன், முடிச்சுடுறேன். 2 தடவை வந்துட்டு போனார்னா முடிங்கன்னு அர்த்தம். எனக்கு சங்கீதம் தெரியாட்டியும் இங்கீதம் தெரியும். உண்மையிலுமே சொல்கிறேன், இந்த பிராமண சங்க தமிழ்நாடு வேர்ல்டு பிராமின் அசோசியேஷன் இந்த நிகழ்ச்சியை நடத்துறதுக்கு 1 மாதம் தூங்கலை சார் இந்த மனிதர்கள்லாம். அவங்களுக்கு ஒரு கைத்தட்டுங்க. பெரிய கஷ்டம், யாரும் வரமாட்டேங்கிறான் பொது காரியத்துக்கு. இது தலைவருக்கும் செயலாளருக்கும் பொருளாளருக்கும் சாப்பாடு போட்டவங்களுக்கும் இல்லை, நம்ம போன யூரின் டாய்லெட்டை சுத்தினப்படுத்தினவங்களுக்கு சேர்த்து ஒரு கைத்தட்டு கொடுங்க. அதுதான் மனிதர்களை மதிக்க தெரிஞ்சதுன்னு அர்த்தம். சரி, இப்போ விஷயத்துக்கு வாங்க, நேரம் இல்லை. பூர்ணாகுதியில் அம்மாவை போட்டுட்டு கொல்ல பக்கம் ஓடுற தண்ணியில் குளிச்சுட்டு, தலைவனுக்கு தெரியும் நான் ஷேக்ஸ்பியர் படிக்கிறேன், ஷெல்லி படிக்கிறேன், ஆண்டன் செக்கோவா படிக்கிறேன், பெரிய புராணம் படிக்கிறேன், ராமாயணம் படிக்கிறேன், பாரதம் படிக்கிறேன், எல்லாரும் அறகுறையாக தான் படிக்கிறோம். ஆனால் உலகத்திலேயே படித்தோன்ல கண்ணில் ஜலம் வந்த ஒரே காவியம் எதுன்னா ஆதிசங்கர் எழுதிய மாத்துருகா பஞ்சகம். பஞ்சுன்னா 5, பஞ்சுன்னா 5. என் தாத்தா சொன்னார் ஹிந்தி படிடான்னு, நான் கேட்கல. என் ஃப்ரெண்டோட தாத்தா யாரையும் படிக்கக்கூடாதுன்னு அவன் பேரனெல்லாம் படிக்க சொன்னார். அவன்லாம் படித்து டெல்லியில் போய் ஹஜாபலே தன்யவாத் பிரிமில்லங்க கொல்ல பக்கம் வச்சுட்டியா அப்படிங்கிறான். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே நான் எப்படி கத்தி சாவுறது? எங்களுக்கு நான் வேணா வா, நீ தமிழ் பேசுகிற எல்லாரும் வா, தமிழ் தான்டா எனக்கு சோறு போடுது, தமிழ் தான் என்னை வாழ வைக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை. திருக்குறள் மாதிரி ஒரு மறை நூல் கிடையாது, கம்பராமாயணம் மாதிரி கிடையாது, சிலப்பதி. பிற மொழிகளை கற்கக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நம்ம யார் சார்? அவனுக்கு அவனுடைய மொழி உயர்ந்தது, முடிஞ்சவன் படிங்க, அவ்வளவுதான். ஆனால் எனக்கு என்னமோ நீங்கள் அமைதியாக இருக்கும்போது பார்த்தா இந்த தடவை சரியாக வேலை பார்த்துருவீங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் என்ன, எலெக்ஷன் ஞாயிற்றுக்கிழமை வராமல் இருக்கணும். ஏன்னா இல்லாட்டி நம்ம டூர் போயிடுவோம், இல்லை குலதெய்வம் கோவில் போயிடுவோம், இல்லை குடும்பத்தோடு கும்மி அடிச்சிடுவோம். வேதனைப்பட்டு சொல்கிறேன், சிரிக்கிறதுக்காக இல்லை, மன வேதனைக்கு சொல்கிறேன். நம்ம ஒரு நாள் பண்ணுற தப்பு வருஷம் ஃபுல்லாக கஷ்டப்படுறோம். இல்லை என்னையை பொறுத்த வரைக்கும் முதல்ல இந்திய தேசம்தான். இந்தியாவில் இன்னும் 100 வருஷத்துக்கு மோடி ஆட்சி தான். ஒரு பயம் ஒன்றும் பண்ண முடியாது, நான் சத்தியம் பண்ணுறேன். அசைச்சு பார்க்க முடியாது அந்த இரும்பு மனிதரை. அதனால தான் பங்களாதேஷ் மாதிரி, பாகிஸ்தான் மாதிரி, ஸ்ரீலங்கா மாதிரி நம்ம கஷ்டப்படாமல் வல்லமையோடு இருக்கோம்னா மரியாதைக்குரிய மோடியினுடைய பொற்கால ஆட்சி தான். முடிச்சிட்டுமா? 5 பாட்டு எழுதினார். எத்தனை பாட்டு? 5 பாட்டு. என்னால் மணிக்கணக்காக பேச முடியும், அங்கே அதுக்கெல்லாம் மணி. இப்போ மனிதர்களுக்காக பேசுகிறேன், புரியும்னு நினைக்கிறேன். உடனே கிண்டல் பண்ணிடுவாங்க. தயவு செய்து இந்த யூடியூப்பில் இவங்களுக்கும் ஒரு கைத்தட்டு போடுங்க. ஏன்னா இந்த கூட்டத்தில் கூட நான் அறம் சார்ந்து பேசலைன்னா, இவங்களுக்காக பேசலைன்னா, எனக்காக ஒரு நாள் பேசலைன்னா அதை கூட தப்புன்றுவாங்க. நீங்களும் தெரிஞ்சுக்கங்க, யாரை ஆதரிக்கணுங்கிறத மறந்துடுறீங்க. சில பேர் நம்மள்கிட்டயே இருந்தாங்க, இப்போ சாமியை பற்றி கிண்டல் பண்ணுறான், நம்மள்கிட்டயே இருந்தான் சாமியை பற்றி தப்பாக எழுதுகிறான், நம்மள்கிட்டயே இருக்கிறான், 15 ஜோக்கை வச்சு நாட்டில் ஓட்டுறான், அவனுக்கு 10 லட்சம் கொடுத்து பாராட்டு விழா நடத்துறீங்க. நமக்கு கத்தி ரத்தம் வாந்தி எடுத்து சாகிறான், அவனை ஆதரிங்கிறது தான் கைகூப்பி கூப்பிடுறேன். இந்த வருஷத்துடைய மொத்த செலவையும் எனக்கு ஏற்றுக்கிறது ரகு தான். செத்தான் எதிரி போ. இப்போ பாருங்க, 5 பாட்டு ஒரு வரியில் சொல்லிடுறேன், தமிழில் விளக்கம். அப்போ தான் தாயாருடைய பெருமை என்னன்னு தெரியும். 5 பிண்டம் வச்சு தர்ப்பணம் பண்ணுறோம், எதுக்குன்னே நமக்கு தெரியாது. முதல் பிண்டம் தலைவாழை இலை போட்டாச்சு, தண்ணி தெளிச்சாச்சு, அன்னம் போட்டாச்சு, மேலே நெய் ஊற்றியாச்சு, எள்ளுப்படி போட்டாச்சு,
பிசைஞ்சு 26 வயசு பொண்ணு சாப்பிட்றதுக்காக அப்படி கிட்டக்க போனா, அவள் தோள் மேலே ஒரு கை. யாருன்னு பார்த்தா அவளை பெத்த அம்மா. ராஜாத்தி சாப்பிடப்படாது, கீழே போடுன்னா. ஏன்னா 1 வயசாலேருந்து இன்னி வரைக்கும் எனக்கு பிடிச்ச சாதம் எள்ளு சாதம் தானே, ஏன் வேண்டாங்கிற? ராத்திரி உன் வயிற்றை ஸ்கேன் பண்ணோம், கரு வந்துடுத்து, குழந்தை உண்டாயிடுத்து, மாப்பிள்ளை வந்துட்டு இருக்கார், இன்னும் 10 மாதத்துக்கு எள்ளு ஆகாது. இப்போ ஆதிசங்கரர் எழுதுகிறார், உனக்கு பிடித்த ஒரு உணவை உன் உதடருகே கொண்டு செல்வாய், வயிற்றில் இருக்கும் எனக்கு ஆகாது என்பதற்காக அப்படியே துறந்தாய் அல்லவா, அதற்காக இந்த பிண்டம், இந்த தர்ப்பணம். 2வது வரி, பெண்கள் தூங்குகிற இடம் நிம்மதியாக படுத்திருக்க இடம். ஒரு கழிச்சும் படுக்கலாம், குப்புறவும் படுக்கலாம். ஆனால் 30 நாளைக்கு அப்புறம் கருவில் கண்ணு காது மூக்கு வந்துருங்கிறதுக்காக அது சிதைவு பற்றக்கூடாதுன்னு 10 மாதமும் பாரத்தை மல்லாந்தே பொறுத்திருந்தியே தாயே, அதற்காக இந்த பிண்டம், இந்த தர்ப்பணம். 3வது வரி, காலில் முள்ளு குத்தினா கூட எடுத்து போட்டுட்டு ஒரு சொட்டு ரத்தத்தை தாங்க முடியாமல் கதகளி ஆடிடுவோம். உன் வயிற்றுலேருந்து வரும்போது மொத்த ரத்தத்தை எடுத்துட்டு வந்த போதும் நீ கண் விழிச்சோன்னு கேட்ட முதல் கேள்வி, என் குழந்தை நன்னா இருக்கான்னு கேட்டியம்மா, அதற்காக இந்த பிண்டம், இந்த தர்ப்பணம். 4வது வரி எழுதுறாரு, மலத்தை எல்லாரும் அசிங்கம்பான், என் மலங்கிறதுனால உன் கையில் அப்புறப்படுத்தி என்னை அணைச்சிண்டியம்மா, அதற்காக இந்த பிண்டம், இந்த தர்ப்பணம். 5வது வரி, ஊரே சங்கரான்னு கூப்பிட்டுது, ஒரு நாள் நீ என்னைய கூப்பிடல, கண்ணே மணியேன்னு தான் கூப்பிடுவ, அந்த வாய் இன்னமே எப்பமா என்னைய கூப்பிடும், மொத்த பிண்டத்தையும் போடுறேன். நான் சொல்கிறேன், தாயாருக்கு இணை உலகத்தில் கிடையாது. நீங்கள் வேதம் படிக்கிறீங்களோ ஆகமம் படிக்கிறீங்களோ தெரியாது, கடைசி வரைக்கும் அம்மாவை கண்கலங்காமல் வச்சுக்கங்க. கோவிலுக்கு போகிறத விட பெத்த தாயை நல்லா வச்சுக்கங்க, தகப்பனை நல்லா வச்சுக்கங்க. இறந்துட்டா தர்ப்பணம் பண்ணுங்க, மரியாதையோட தவசம் கொடுங்க, அமாவாசை தர்ப்பணம் பண்ணுங்க, சமய சின்னம் பூசுங்க. அதை விட ரொம்ப முக்கியம், அடுத்த குழந்தை தலைமுறைக்கு நம்முடைய சிறப்பை எடுத்து சொல்லுங்க. இது எல்லாத்தையும் விட இந்த விருதாளர்கள் அத்தனை பேருக்கும் ஒரு கைத்தட்டு கொடுங்க. நம்ம ஆதரிக்கலைன்னா யாரால் பத்தாது. உங்களுக்கு தெரியும், நான் ரொம்ப சிரிக்க சிரிக்க பேசுகிறவன். ஆனால் இன்றைக்கி கூட உங்களையெல்லாம் விட்டுட்டேன்னா திருப்பி சந்திக்க முடியாது. நான் பணிந்து கேட்குறேன், இந்த வேர்ல்டு பிராமின் அசோசியேஷன் எத்தனையோ இடங்களுக்கு நாங்கள் ரோட்ரி போகிறோம், லயன்ஸ் போகிறோம், காலேஜ் போகிறோம், ஃபாரின் போகிறோம். அங்கெல்லாம் கிடைக்காத ஒரு சந்தோஷம் வேத விற்பனர்கள் மந்திரத்தோட, எங்கள் தாய் தந்தைக்கு நிகரான உங்களுடைய வாழ்த்துக்களோட எங்களை ஹானர் பண்ண இந்த அமைப்பு பல்லாண்டு நல்லா இருக்கணும்னு மனதார வாழ்த்தி, என்னுடைய நெருங்கிய சகோதரர் விஜயகுமார் அவர்கள் 1 மாதமாக எனக்கு அண்ணா வந்துருங்க வந்துருங்க வந்துருங்க, எத்தனை பேர் வேலையை விட்டுட்டு இதற்காக பாடுபட்ட எல்லாருக்கும் நன்றி சொல்லி மறந்துடாதீங்க. திருப்பியும் சொல்கிறேன், இலையில சாப்பிட்றது நல்லது, தாமரையில் பூஜை பண்ணுறது நல்லது, இலையில மாங்காய் வைக்கிறது நல்லது, இலையில சாப்பிட்றது நல்லது, தாமரையில் பூஜை பண்ணுறது நல்லது, இலையில மாங்காய் வைக்கிறது நல்லது. அதை விட ரொம்ப நம்ம ஜெயிச்சிட்டோங்கிறத முரசு கொட்டி சொல்கிறது நல்லது. இது எல்லாம் அமைகிறன்னா நீங்கள் சரியா ததாஸ்து